திமுகவில் இருக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். என்ன காரணம் என்றால், அதுவரை தத்துவம் பேசிக் கொண்டிருந்த கட்சி என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான். காங்கிரஸ் சுதந்திர போராட்ட காலத்தில் தத்துவம் பேசுவாங்க. அதற்கு தாண்டி பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு இதுதான ஒரு ரிஜிடான பிரின்சிபிள்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. வேற திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கையினால் தான் உதித்தது. கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த இயக்கம் உருவானது. கொள்கையின் அடிப்படையில் விளைந்த கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அதனால் இன்றைக்கி கேள்விப்பட்டிருக்க கூட நீங்கள்லாம் மாட்டீங்க. ஊருக்கு படிப்பகங்கள் வைத்திருப்பார்கள். படிப்பகத்தில் முரசொலி தவறாமல் வரும். முரசொலி விவாதிக்கக்கூடிய வகையில் அதில் கருணாநிதியின் கட்டுரை, மற்றவர்களின் கட்டுரைகள்லாம் வரும். அதை படிச்சுட்டு விவாதம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருந்ததுனால் இது போன்ற விவாதங்கள் தான் அந்த கட்சியோட வேலையே. எனக்கு நினைவுக்கு தெரிந்து தலைவர்களோட பேச்சை கேட்கறதுக்கு டிக்கெட் வாங்க சொல்லுவாங்க. 10 ரூபாய் 20 ரூபாய்ன்னு. நாள் 3 நாள் மாநாடு இந்த 30 விழா நடக்கும். 2வது நாள் பேராசிரியர் அன்பழகன் பேசுவார். 3வது நாள் கலைஞர் கருணாநிதி பேசுவார். அதுக்கு 10 ரூபா 20 ரூபா அது தேர்தல் நிதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் பேசுறதுக்கு நம்ம தான் காசை கொடுத்து கூட்டுக்குறோம். ஆமாம் அப்படின்னு பேசுவாங்க. அதனால தான் அங்கே இந்த திமுகவில் தலைமை நிலைய பேச்சாளர்கள்னு ஒரு பெரிய பட்டியலை வச்சுருப்பாங்க. அதுவும் எல்லோருக்கும் இந்த எதுகை மோனையோடு பேசுவது தான் பேச்சு அவர்களை பொறுத்தவரை.